முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும். நான் ஏன் தெரியுமா இப்படி கூறுகிறேன்? நீங்க பல விஷயங்களை பேசாமல் தாங்கிக் கொண்ட ஒரு நபர்களாக இருப்பீங்க. இவ்வளவு பெரிய நன்மைகள் ஏற்பட்டாலும் சரி, இவ்வளவு பெரிய தீமைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எதுவாக ஏற்பட்டாலும் என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனம் காத்து நிற்பீங்க. ஆனா உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரானது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மௌனம் உங்கள் பலமாக இருந்த நேரங்களும் நிச்சயமாக இருக்கும். அதே ஒரு மௌனம் உங்களுடைய நேரங்கள்ல சில நேரங்கள்ல உங்களுக்கு சிக்கல்களை குவித்து கொண்ட ஒரு நேரமாக நிச்சயமாக இருக்கும். எந்த அளவுக்கு நல்லதையும் ஏற்படுத்தியதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கெடுதலையும் ஏற்படுத்தியது. நீங்க மௌனம் காத்ததால் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் போனது. ஆனால் நீங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நீங்க பேசினால் மட்டுமே பிரச்சனைகள் தீர்க்கும்படி இருந்திருக்கும். அந்த இடத்திலும் நீங்க மௌனம் காத்திருப்பீங்க. அது தேவையில்லாத அளவுக்கு உங்களை பிரச்சனைகள்ல ஆழ்த்தியிருக்கும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். ஏன் தெரியுமா? நீங்க உணர்ந்த வழியை வெளியில் சொல்ல மாட்டீங்க, சொல்லவும் விரும்ப மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதனால நீங்கள் மௌனத்துடன் எப்பயுமே வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. நீங்க சந்தித்த தவறுகளை உடனே திருத்தி கொள்ள மாட்டீங்க. நீங்க மனதில் வைத்துக் கொண்டதை வெளிப்படுத்தாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்க சந்தித்த தவறுகளை உடனே உங்களால திருத்தி கொள்ள முடியாது. நீங்க மனதில் வைத்துக் கொண்டதையும் வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டே இருப்பீங்க. எவ்வளவுதான் தவறுகள் நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நபர்களிடமே நீங்க போய் பேசுவீங்க. எத்தனையோ நபர்கள் நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைத்தாலும் அதையெல்லாம் நீங்க ஒருபோதும் பொருட்படுத்தவே மாட்டீங்க. அவன் ஏதோ கோபத்துல அப்படி பண்ணியிருப்பான், இல்லைன்னா அவன் வேற ஏதோ ஒரு யோசனையில் அப்படி பண்ணியிருப்பான்னு நினைத்து அவங்களை எப்பொழுதுமே நீங்க மன்னித்து விடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. இதனால் சிறிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு மெதுவாக பெரிய ஒரு சுமையாக மாறிக்கொண்டே இருக்கும். எதையும் நீங்கள் எளிதில் கண்டு கொள்ள மாட்டீங்க. அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஊதி அது உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி நிற்கும். அதிலிருந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கும். நீங்க அதிகமா நம்பக்கூடிய குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாரையும் சந்தேகிக்காமல் முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒருவராகவும் எப்பொழுதுமே விளங்குவீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது இது உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஏமாற்றமாக இருக்காது. உங்களுடைய உள்ளம் வெறுமையாகி போன ஒரு உணர்வாகவும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய தேவைகள் உங்களிடம் இருந்து முடிந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் விலகி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என் மீது எதுவும் கோபமா அப்படின்னு நீங்கள் சந்தேகித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய தேவை முடிந்தது அவனிடத்துல, இன்னும் நமக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இல்லைன்னா உங்களிடம் சண்டை போடுவது போல சண்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கூட அவங்க போயிருப்பாங்க. இந்த மாதிரி சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். அதனால ஏற்பட்ட இழப்புகள் பணம் மட்டும் அங்க இருக்காது. அந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கையில மனமீதி, உங்களுடைய நேரம், உங்களுடைய தன்னம்பிக்கை இவை எல்லாமே அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து சென்றிருப்பார். ஆனா அவங்களை நீங்க ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு மனிதர்களாக பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய பொறுமை ஒரு அரிய ஒரு குணமாக இருக்கும். எப்பொழுதுமே உங்களுக்குள்ள பொறுமை மட்டும்தான் இருக்கும். மௌனம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பொறுமையும் நிச்சயமாக இருக்கும். ஆனா அதையே நீங்க சிலர் உங்களுடைய பலவீனமாக மாற்றிக்கொண்டிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு கெடுதல்களையும் உண்டாக்கி கொண்டே இருந்திருக்கும். இவர் எதையும் தாங்கிக் கொள்வார் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக வந்த போது அவங்க உங்களுடைய எல்லையை கடந்து நடந்திருப்பாங்க. இவன் என்ன செஞ்சாலும் திருப்பி நம்மளை ஒண்ணுமே பண்ண மாட்டான், இவன் அடித்தா கூட கேள்வி கேட்க ஆள் கிடையாது என்று உங்களை நினைத்து கொண்டு அவங்க உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கெடுதல்களையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் உருவாக்கி இருப்பாங்க. அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாம நீங்களும் அந்த ஒரு பிரச்சனைகளை வாங்கி கொண்டு இருப்பீங்க. நீங்க என்னதான் நம்ம பழகின நண்பராக இருந்தாலும் சரி, இவன் தானே இப்படி பண்றான், நம்ம பழகின நண்பன் தானே, அவனை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மனது உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அந்த ஒரு நல்ல மனதானது இருக்கிறது. உங்களை எப்படி எந்த அளவுக்கு ஏமாத்தணும் அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ உங்களிடம் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு தேவைகளையோ அவங்களுக்கு வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சில செயல்களை அவங்களுடைய வாழ்க்கையில பண்ணியிருப்பாங்க. இதுல இருந்து வெளிவர முடியாம பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களும் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க தான் உங்களுக்கு சுமையாக மாறிய தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்வீங்க. நீங்க பொருளாதார முடிவுகள்ல ஏற்பட்ட சில தவறுகள் கூட இந்த மனநிலையிலிருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க முழித்து கொண்டிருந்த சில அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையாக நிச்சயமாக மாறியிருக்கும். யாரையாவது நம்பி நீங்க எடுத்த முடிவுகளோ இல்லைன்னா தாமதமாக எடுத்த முடிவுகளோ இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வெளிவர முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய உறவுகள்ல நீங்க சிக்கி கொண்டது ஒரு காரணத்தினால் மட்டுமே. அதனால அந்த உறவுகளிலிருந்து உங்களால வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் அந்த கஷ்டத்திற்கு உள்ளாகி கொண்டே இருப்பீங்க. நீங்க வெளியே வர தயங்குவீங்க.
ஏன் அப்படின்னா உங்கள் மீது யாராவது ஒருவர் நம்பிக்கை வைத்தாலோ இல்லைன்னா மற்றவங்க யாராவது உங்களை நம்பி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஏமாற்றத்தை தரக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்களுக்கு கீழேயே நீங்க வேலை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு எல்லா விதமான வேலைகளும் தெரியும். இருந்தாலும் நீங்க வெளியே வர மாட்டீங்க. இப்படியே நீங்க கீழே இருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஓட்டின காலமாகத்தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நபர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவோ சாதிச்சு கொண்டு போய் கொண்டே இருப்பாங்க. ஆனா உங்களால சாதிக்க முடியாது. உங்களை அவங்க மறந்து விடுவாங்க. இன்னும் எத்தனையோ நபர்கள் உங்களை மாதிரி கீழே வரும் பொழுது உங்களை அவங்க மறந்து விடுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்காக நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு உழைத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி சில நபர்களின் வாழ்க்கையில, மீனம் ராசி நபர்களின் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த மனிதர்கள் அனைவருமே மாறி விடுவாங்க என்ற ஒரு நம்பிக்கையால் நீங்கள் இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களை இன்னும் ஆழமாக அந்த பிரச்சனைகள்ல வைத்து கொண்டே இருக்கும். இதனால உங்களுக்கு தாமதமான முடிவு, தவறவிட்ட வாய்ப்புகள் இவையெல்லாம் சேர்ந்து என்னால ஏன் எல்லாம் சரியாகல என்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்ப ஆரம்பிக்கும். நான் சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருந்தா என் வாழ்க்கையும் இப்போ உயர்ந்திருக்கும் என்ற ஒரு கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆளாக்கியிருக்கும். இந்த மாதிரி சில தவறுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்திற்கான ஒரு காலமானது ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றம் சத்தமாக வராது, அமைதியாகத்தான் வரும். அமைதியாக வந்தாலும் நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். முதலில் உங்களுடைய மனநிலையானது மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய மனநிலை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனநிலை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக முதலில் கொண்டு செல்லப்படும். நீங்கள் உங்களுடைய விஷயங்களை புதிதாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்த்து அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். பழைய பார்வைகள் மெதுவாக உங்களிடமிருந்து விலகி அது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கும். புதிய புரிதல்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த புதிய புரிதல்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்க தனியா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீங்க போராடிய உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் உங்களுடைய குடும்பத்தின் உதவியும், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களும் இனிமேல் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இனிமேல் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அவங்களும் கூட இருந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இதனால உங்களுக்கு எந்த விதமான செயல்களும் சரி, வேலைகளும் கடினமான வேலைகளாக இருக்காது. இந்த ஒரு நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே ஆதரவாக இருப்பீங்க. அந்த ஒரு ஆதரவை உங்களுடன் நீங்கள் வைத்திருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனா இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்கு பெரிய ஒரு உண்மையை கற்றுத்தந்த ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்களே விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நீங்க பேசாம இருந்த இடத்தில் இப்போது சரியான வார்த்தைகள் பயன்படுத்த நீங்க கற்றுக்கொள்வீங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகினார்களோ அவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா இனிமேல் நீங்க எப்படி முன்னேறினா அவங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய மௌனம் இனிமேல் சுமையாக இல்லாமல் ஒரு கட்டுப்பாடான சக்தியாக நிச்சயமாக மாறும். உங்களுக்குள் உடைந்த மனம் மெதுவாக ஒட்டத் தொடங்கிவிடும். இது ஒரு நாளில் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சிறிது சிறிதாக பலமாக மாறுவீங்க. அது உங்களுக்கே தெரியும். கிரகங்கள் இப்போது உங்களுக்கு மறைமுகமான பாதுகாப்பை நிச்சயமாக உருவாக்கும். சில ஆபத்துகளில் இருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாமல் நடந்ததாக கூட இருக்கலாம். உங்களுடைய அதிபதி குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில அறிவு, அமைதி, வளர்ச்சி ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் அதிகரிக்க ஆரம்பித்து கொடுப்பார். இதனால உங்களுடைய உறவுகள் சரியாகிவிடும். உங்களுடைய பொருளாதாரமும் சீராக மாறும். உங்களுடைய மன அமைதியும் நிச்சயமாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுடைய உறவுகளில் இருந்த குழப்பங்கள் தெளிவாக மாறும். யார் என்னிடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சுய மதிப்பும் இனிமேல் அதிகரிக்கும். இதுவரை உங்களை மதிக்காமல் இருந்த மனிதர்கள் கூட இப்போது உங்களை வேறுபட்ட பார்வையில பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பயம் மெதுவாக குறையும். இந்த ஒரு இடத்தில் தைரியமானது உருவாகும். நான் மீண்டும் எழுவேன் என்ற ஒரு வலிமையான ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இந்த ஒரு உணர்வே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய 5 முக்கியமான திடீர் வெற்றிகள் என்ன தெரியுமா? முதலில் நீண்ட நாள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு திடீரென்று உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவதாக பணவரவில் ஒரு நிலையான ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள ஆரம்பிக்கும். மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான மனிதர் வந்து உங்களிடம் சேருவார். நான்காவதாக நீங்கள் நீண்ட நாள் தள்ளி வைத்திருந்த ஒரு வேலை உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். ஐந்தாவதாக உங்களுடைய மன அமைதி உங்களுக்கு திரும்ப கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். இந்த மாதிரி 5 விதமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு காலம் உங்களை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீங்கள் பழைய மீனம் ராசி நண்பர்கள் கிடையாது.
புதிய புரிதலுடன், புதிய தைரியத்துடன், புதிய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுடைய மௌனம் இனிமேல் வலியாக இல்லாமல் அது உங்களுடைய பலமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத் தொடங்குகின்ற நல்ல ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு காலத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.